لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إن المؤمن ليدرك بحسن خلقه درجة الصائم والقائم رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்தொரு நேரத்தில் சிறந்தொரு இடத்துல அல்லாஹ் தஆலாவை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களை தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்பிட்டால், ஒரு அடியான் உலகத்துடைய வாழ்க்கையில் அவனை நேசம் கொண்டு விட்டால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை கொடுக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் ரசூலை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்தன் இஸ்தஅமலஹு வகீல யா ரசூலல்லாஹ் வகைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ் قال يوفقه لعمل صالح قبل الموت. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்பிட்டால் அந்த அடியான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பயன்படுத்துவார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். அந்த அடியானுக்கு மௌத் வர முன்னால அல்லாஹ் தஆலா சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய, நல்ல நல்ல கர்மங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, அனுகூலத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சிறந்த மாதம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மேலான அருள் பாக்கியங்களை, அல்லாஹ் தஆலா மேலான சொர்க்கத்தை தர அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கின்றான். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாக்களிக்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வை விரும்பக்கூடிய, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இறை நேசர்களான மூமின்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அனைத்து வாக்குறுதியையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மேலான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா யாரு கொடுக்க இருக்கிறான் என்றால், மேலான அல்லாஹ்வை நெருங்கின நல்லடியார்களுக்கு,
சாலிஹீன்களுக்கு மோமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது மோமின்கள் எப்படியானவர்கள், அவர்களுடைய தன்மை எப்படியானது அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் தஆலா மோமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? மோமின்கள் அல்லாஹ்வுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் கூறப்பட்டால், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க ஆரம்பிக்கும். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டு போகும், அவர்களுடைய ஈமான் கூடிக்கொண்டு போகும். அல்லாஹ் தஆலா மேலும் அவர்களுடைய சகல தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் பரஞ்சாட்டுவார்கள். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ முழுமையாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடத்தில் பரஞ்சாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் முஃமின்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், இறை விசுவாசிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வல்லதீன யுகீமூன ஸலாத்த, அல்லதீன யுகீமூன ஸலாத்த, அந்த மோமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகையில பொடுபோக்கு செய்யாதவர்களாக இருப்பார்கள். தொழுகையுடைய நேரம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் குஷுவோட குழுவோட தொழுகையுடைய பர்லுகளை பேணியவர்களாக, சுன்னாக்களை பேணியவர்களாக, தொழுகையுடைய நிபந்தனைகளை பேணியவர்களாக அந்த தொழுகையை நிலைநாட்டுவார்கள். சரியா அந்த தொழுகையுடைய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றி விடுவார்கள். அதில் அவர்கள் சோம்பேறித்தனம் காட்ட மாட்டார்கள். இவர்கள் தான் முஃமின்கள். அது மாத்திரமல்ல, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து, நாம் கொடுத்த சொத்து செல்வங்கள் இருந்து நல்ல வழிகளில் அவர்கள் செலவழிப்பார்கள், தான தர்மங்களை வழங்குவார்கள், சதகாக்களை கொடுப்பார்கள். இவர்கள் தான் முஃமின்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் அந்தஸ்துகள், பதவிகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, வமக்ஃபிரத்து வரிஸ்குன் கரீம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கின்றன, மக்ஃபிரத் இருக்கின்றன, சங்கை மிக்க ரிஸ்க் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக முஃமின்களுக்குரிய வாக்குறுதியை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிறருக்கு இடைஞ்சலா வாழக்கூடாது, பிறருடைய ஹக்கை மதித்து வாழ வேண்டும், பிறர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்பதான் இவர் முஃமினா இருப்பார். இவரால் யாரும் தொந்தரவு பெறக்கூடியவராக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அப்படி இருந்தால் இவர் முஃமினா இருக்க மாட்டார். ஒரு முஃமின் எப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்து குலத்தில் வாழக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய மேலான சொர்க்கத்தை ஆதரவிக்கக்கூடியவராக இருப்பார். இப்படியானவர்கள் தான் முஃமின்கள். அல்லாஹ் தஆலா மேலான உயர்ந்த அந்தஸ்துகளை இந்த முஃமின்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, எம்மால் இன்னொருவர்
கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும். நாம் பிறர் எம்மை நம்பி நடக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய சிஃபாத்துகள் நம்முடைய தன்மையில் இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத்தஸ் ஸாயிமி வல் காயிம். அபூ தாவூதுல வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமா ஒரு முஃமின் அவருடைய நல்ல குணத்தின் மூலமாக, நல்ல பண்பாடின் மூலமாக, நல்ல அக்லாக்கின் மூலமாக ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்வார். இரவுல நின்று வணங்கக்கூடிய ஒருவருடைய அந்தஸ்தை அடைந்து கொள்வார். ஒரு முஃமினுடைய நல்ல பண்பாடு, நல்ல குணம், நல்ல அக்லாக், இதன் மூலமாக ஒருவர் பகல் காலங்கள்ல நோன்பு நோட்கிறார். அவருக்கு என்ன அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து இருக்குதோ, என்ன நன்மை இருக்குதோ, அந்த நன்மையையும் அந்த அந்தஸ்தையும் இந்த முஃமின் இவருடைய குணத்தினால் அடைந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, வல் காயிமி, இரவுல நின்ற நிலையில் அல்லாஹ்வை முனாஜாத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, இபாதத்தில் ஈடுபடக்கூடிய, கியாமுல் லைல்ல வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடிய இப்படியான ஒருவருக்கு எந்த அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் இருக்குமோ அந்த அந்தஸ்தை இந்த முஃமின் அவருடைய குணத்தின் மூலமா அடைஞ்சு கொள்வார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய குணம் சீராக வேண்டும். நாம் பிறரோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம், எமக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நம்பிக்கையாளராக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நாம் மோசடி செய்யக்கூடியதா இருக்கக்கூடாது. சொன்னால் உண்மையை பேசக்கூடியதா இருக்க வேண்டும். சொன்னால் உண்மையை சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடியதா இருக்கக்கூடாது. இது ஒரு முஃமினுடைய பண்பாடு அல்ல. அல்லாஹ் தஆலா இப்படியான நல்ல குணமுள்ள, நல்ல பண்பாடுள்ள இறை விசுவாசிகளுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் மேலான அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின அகுல் முஃமினி, நிச்சயமா ஒரு முஃமின் பிற முஃமினுக்கு சகோதரன் என்று சொன்னார். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் பிற முஃமினுக்கு சகோதரராக இருப்பான். ஃபலா யஹில்லு லில் முஃமினி அன் யப்தா அலா பைஇ அஹீஹி, ஒரு முஃமின் தனது இன்னும் ஒரு முஃமினான தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக விற்க மாட்டார், வியாபாரம் செய்ய மாட்டார். வலா யக்துப அலா கித்பத்தி அஹீஹி ஹத்தா யதர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரு திருமணத்தை பேசிவிட்டால், அந்த திருமணம் ஒருவர் ஒரு வீட்டில் ஒரு மணமகளையோ அல்லது மணமகளையோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணையோ திருமணம் பேசி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த திருமணம் இவங்களுக்கு விருப்பமாக இருக்குது எந்திக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முஃமின் அதே வீட்டில் திருமணம் பேசி போக மாட்டான். இவருக்கு எதிராக போய் திருமணம் பேச மாட்டான். இப்படியாக உள்ளவர் தான் முஃமின். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதுவரையிலேண்டா அவங்க பேசின அந்த கல்யாணத்தை விட்டுவிடும் வரையில ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய அதே கல்யாணம் பேசப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு திருமணம் பேசி செல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே,
இது ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய பண்பாடு அல்ல. ஒரு முஃமின் பிற சகோதரனுக்கு எதிராக திருமணம் பேசி செல்ல மாட்டான். பிற சகோதரனுக்கு எதிராக வியாபாரம் செய்ய மாட்டான். அப்படி செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் முஃமினாக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நம்முடைய ஹாலாத் நம் சமூகத்தில் பார்க்கலாம். இந்த முஸ்லிம்கள பண்பாடுகளை வைத்துத்தான் இந்த அந்நியவர்கள் இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியமானவர்களே, எம்முடைய அஹ்லாக், குணம், எம்முடைய கொடுக்கல் வாங்கல் இவைகள் சீராகவில்லை. ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த மேலான சொர்க்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நமக்கு அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது மூமின்கள் எப்படியானவர்கள், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக சத்தியமாக மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழும்போது பயபக்தி உள்ளவர்களா தொழுவார். தொழுகையில இரையச்சம் உள்ளவர்களா இருப்பார். பொடுபோக்கு செய்ய மாட்டார்கள். சோம்பேறித்தனமா தொழ மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை அற்றவர்களா தொழ மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழுகையை பயபக்தியோடு நிறைவேற்றுவார்கள். இப்படியான முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மேலும் அவர்கள் எப்படியானவர்கள்? வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிலூன், மார்க்கத்து முரணான பாவகரமான இப்படியான விடயங்களை காணும் போது புறக்கணித்து விட்டு செல்லுவார்கள். அதில் பங்கு கொள்ள மாட்டார்கள். அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டார்கள். அந்த பாவத்தை ஏலட்டும் பார்க்க மாட்டார்கள். இவர்கள் தான் முஃமின்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மேலும் ஜகாத்து தகுதியுள்ளவர்களாக இருந்தார். ஜகாத்தை கொடுக்க, ஜகாத்தை நிறைவேற்ற தகுதியுள்ளவர்களாக இருந்தால் அந்த ஜகாத்தை சரிவர கனவு பார்த்து நிறைவேற்றுவார். இவர்கள் தான் முஃமின்கள். இவர்கள் தான் வெற்றி அடைந்த முஃமின்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், மேலும் அந்த முஃமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அவர்கள் தன்னுடைய அபத்துகளை, தன்னுடைய மர்மஸ்தானங்களை, பாவ செயல்களை விட்டும், ஜினாவை விட்டும், விபச்சாரத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லாலா அஸ்வாஜி மௌமா மலக்கத் ஐமானுஹும், அவர்களுடைய மனைவிமார்களோட தவிர, அவர்கள் வழக்கரம் சொந்தமாய் கொண்ட அடிமைகளை தவிர அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாவத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தான் முஃமின்கள். فإنهم غير مظلومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. அல்லாஹ் சொல்றான், முன்னால் சொல்லப்பட்ட இப்படியான விஷயங்களை செய்யாதவர்களாயிருந்தால், பாவத்தை வேண்டக்கூடியவர்களாக இருந்தால், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால், ஷரியத்துக்கு முரணான பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் தான் ஷரியத்துடைய வரம்பை மீறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்கள். மேலும் அவர்கள் எப்படியான முஃமின்கள் தெரியுமா? வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அந்த முஃமின்கள் எப்படியானவர்கள் என்றால் அவர்களுடைய அமானிதங்களை சரிவர நிறைவேற்றுவார். அதுல மோசடி செய்ய மாட்டார். ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுத்தால் அது சொன்னது மாதிரி அந்த வாக்கை நிறைவேற்றுவார்கள். ஒருவரிடத்தில் ஒரு பொருளை ஒப்படைத்து விட்டு, இந்த திகதிக்கு இந்த மாதம் நான் இதை உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பொருளை அவரிடத்தில் அமானிதமாக பாதுகாப்பாக ஒப்படைத்து விட்டு சென்றார்.
அந்த பொருளை அவர் கேட்கும்போது அந்த நேரத்தில் அதை சரிவர நிறைவேற்றுவார்கள். மேலும் வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றுவார்கள். இவர்கள்தான் உண்மையான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மூமின்கள். அது மாத்திரமல்ல, வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், மேலும் தொழுகையில பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள், தொழுகையில பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் சொர்க்கத்துக்குரிய அனந்தரக்காரர்கள், சொர்க்கத்தை தகுதியானவர்கள். முன்னால் சொல்லப்பட்ட அனைத்து தன்மைகளும் யாரிடத்தில் இருக்குமோ இவர்கள்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள், சொர்க்கத்தை பெற அனந்தரக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா காலிதூன். அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்க, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த மேலான அந்த சொர்க்கத்தை, சொர்க்கத்துக்குரிய அனந்தரக்காரர்கள் அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாயிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதை யாருக்கு மேலான உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், முன்னால் சொல்லப்பட்ட அத்துணை தன்மைகளும் எவரிடத்தில் இருக்குமோ அப்படியானவர்கள் அந்த சொர்க்கத்துக்குரிய அனந்தரக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எம்முடைய நடவடிக்கை, எம்முடைய பேச்சு, எம்முடைய கொடுக்கல் வாங்கல், எம்முடைய வாக்குறுதிகள், இவைகள் நாம் ஷரியத் மார்க்கம் எமக்கு எதை சொல்லித் தருகின்றதோ அதை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراء வல்-காலிமீனல் கய்ல் வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். மேலும் அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அந்த மூமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அவர்கள் செழிப்பிலையும் கஷ்டத்திலையும் இன்பத்திலையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து செல்வங்களை நல்ல வழியில் செலவழிப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்தை, செல்வத்தை அவன் விரும்பக்கூடிய வழியில் செலவழிக்க வேண்டும். இது ஒரு முஃமினுடைய தன்மை. அல்லாஹ் ஒரு முஃமினிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு அடியானிடத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. கண்ணியமானவர்களே, செலவழிக்க வேண்டும், நல்ல விடயங்களை கொடுக்க வேண்டும். நம் சமூகத்தில் பார்க்கலாம், நல்ல விடயங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ நொண்டி காரணங்களை சொல்லிவிட்டு நழுவி போய்விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல விடயங்களை செலவழிக்கக்கூடியெல்லாம் இருக்க வேண்டும். இது முஃமினுடைய தன்மை. அல்லாஹ் இதனை விரும்புகின்றான். அதனால கண்ணியமானவர்களே, நம்முடைய சொத்து, நம்முடைய பணம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் செலவழிக்காமல் சேமித்து சேமித்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அதில் அழிவை ஏற்படுத்துகின்றான். அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை இல்லாமாக்குகின்றான். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வல் காலிமீனல் கய்ல். அந்த முஃமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? கோபம் வரும்போது அந்த கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். கோபம் வரக்கூடிய நேரத்தில் ஆவேசப்பட்டு எதையும் பேசிவிட மாட்டார்கள். வாய்க்கு வந்ததை சொல்லிவிட மாட்டார்கள். மார்க்கத்து முரணான விடயங்களை பேச மாட்டார்கள். கோபம் வரும்போது அதை விழுங்கிக் கொள்வார்கள், அடக்கிக் கொள்வார்கள், பொறுமையா இருப்பார்கள். இவர்கள் தான் முஃமின்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் முஃமின்களுடைய தன்மை, வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள்.
மனிதர்களால் ஏற்படக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார். இது ஒரு முஃமினிடத்தில், ஒரு மனிதனிடத்தில், ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிப்பு கேட்டால் நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறான். தாராள தன்மையுள்ளவன். அடியார்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும் ஹதீஸே குர்சியில வந்திருக்கின்றது, லவ் பலகத் ذுனூபக அனான ஸமா ثم استغفرتني غفرت لك. ஆதமுடைய மக்களே, நீ வானத்துடைய மேகம் வரைக்கும் பாவம் செய்துவிட்டு பின்பு அந்த பாவத்துக்காண்டி என்னிடத்தில் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், غفرت لك, நான் உன்னை மன்னித்து விடுவேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிக்கக்கூடிய பண்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் தஆலா இப்படியான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறார். உபகாரமான முறையில் நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, வீரன் யாரு தெரியுமா? இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். ஒரு மனிதனுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்றாரு, கட்டுப்படுத்தி கொள்றாரு, இவர் தான் ஆக பெரிய வீரன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராம். மார்க்கத்து முரணான வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய அப்படியான இடங்களை அந்த முஃமின்கள் தாண்டி செல்லக்கூடிய நேரத்தில், கடந்து செல்லக்கூடிய நேரத்தில், அந்த இடத்தை விட்டும் தாண்டி செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சங்கையாக போய்விடுவார்கள். அந்த இடத்துல நடக்கக்கூடிய மார்க்கத்து முரணான விஷயங்கள்ல கலந்து கொள்ள மாட்டார்கள், பங்கெடுக்க மாட்டார்கள். இப்படியானவர்கள் தான் முஃமின்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ இமாமார்களுடைய சரித்திரங்களை பார்க்கலாம், சஹாபாக்களுடைய சரித்திரங்களை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரியொரு மகான், ஹதீஸுடைய துறையில மிக தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு இமாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த ஞாபக சக்தி, அல்லாஹ் கொடுத்த மெமரி பவர் எந்த அளவுக்குண்டா, ஜோர்டான்ல, ரஷ்யால, பலஸ்தீன்ல, கூஃபால, சாமுடைய எல்லா பிரதேசத்திலையும் அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழக்கூடிய காலத்தில் பெரும் பெரும் உலமாக்கள் அந்த இடங்களில் வாழ்ந்தார்கள். அத்தனை இமாமார்களுக்கு மத்தியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஹதீஸுடைய வல்லுனராக இருந்தார். ஹதீஸுடைய துறையில மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். வரலாறு சொல்லுகின்றது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹான ஹதீஸில் 1,00,000 ஹதீஸில் மனனம் செய்தார். லஈஃபான ஹதீஸில் 2,00,000 ஹதீஸில் மனனம் செய்தார். மொத்தம் 3,00,000 ஹதீஸுகளை உள்ளத்தில் மனனம் செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாக்கியத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி அடைந்து கொண்டார்? சுப்ஹானல்லாஹ். வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்பாடுகளின் மூலமாக அடைந்து கொண்டார். அவர்களிட்டிருந்த நல்ல பண்பாடுகளின் மூலமாக அடைந்து கொண்டார். எந்த அளவுக்கு சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேணுதல்,
அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பேணுதல், பக்குவம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸை ஒரு மாத தொலைதூரம் சரியான ஹதீஸ இன்னாரிடத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது என்று கேள்விப்பட்டால் அந்த தூரம் ஒரு மாத காலமா இருந்தாலும் சரியே, ஒரு மாத கால தொலைதூரமா இருந்தாலும் சரியே, போய் அவரிடத்துல அந்த ஹதீஸை எடுத்து வந்து அவர்கள் முதலாவதாக குளித்துக் கொள்வார்கள். சஹீஹ் புகாரியில பதிவு செய்ய முன்னால குளித்துக் கொள்வார்கள், உளு செய்வார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள். அதுக்கு பின்னால சஹீஹ் புகாரியில அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இப்படி இவருடைய வாழ்க்கையில் இருந்த அல்லாஹுடைய தொடர்பு, பேணுதல், பக்குவம், இறையச்சம், இதனால் அல்லாஹ் தஆலா உலகத்தில் பெரும் ஒரு அறிவாளியா அல்லாஹ் தஆலா இவரை அல்லாஹ் கபூல் செய்தான். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால நாம் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிறருக்கு இடைஞ்சலாக நாம் உலகத்தில் வாழக்கூடாது. நல்ல பண்பாடுள்ளவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது அந்த நல்லடியார்கள், அந்த முஃமின்கள் அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள், அல்லாஹ் இடத்துல துஆ செய்வார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவர்கள் கேட்பார்கள், அந்த முஃமின்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மனைமார்களின் மூலமாக, எம்முடைய குழந்தைகளின் மூலமாக கண் குளிர்ச்சியை தந்தல்வாயாக. துஆ செய்வார். கண்ணியமானவர்களே, முஃமினுடைய சிஃபத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, முஃமின்களுடைய சிஃபத்தை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய மனைமார்களின் மூலமாக, குழந்தைகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கண் குளிர்ச்சியை தேடுவார். கண்ணியமானவர்களே, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், உன்னை பயந்து உலகத்தில் வாழக்கூடிய தக்வாதாரிகளுக்கு எங்களை இமாம்களாக ஆக்கியருவாயாக என்று துஆ செய்வார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி முஃமின்களுடைய தன்மை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? பூமியில நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அமைதியாக செல்லுவார்கள், பெருமை அற்றவர்களாக செல்வார்கள், தாழ்மையாக செல்வார்கள். வைதா காத்தபுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. வீணர்களோட, மடையர்கள் இவர்களிடத்தில் ஏதாவது தர்க்கம் செய்ய முற்படும் போது அந்த மடையர்களிடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? காலு சலாம். சலாம் சொல்லி ஒருத்துக்கு ஆகிவிடுவார். வீணான தர்க்கங்களில் ஈடுபட மாட்டார். மடையர்களோடு சேர்ந்து மடத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மடத்தனமாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சலாம் சொல்லி ஒதுங்கி விடுவார். அனாவசியமான தர்க்கங்களுக்கோ சண்டை சச்சரவுக்கோ போக மாட்டார்கள். இவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள், முஃமின்கள். அடுத்ததா அல்லாஹ் சொன்னான், வல்லதீன யபீதுன லிரப்பி சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? இரவு நேரங்களில் தன்னுடைய ரப்புக்கு முன்னால சுஜூதிலையும் கியாம்லையும் இருப்பார்கள். இரவு நேரங்களை கழிப்பார்கள். எதில் தெரியுமா? சுஜூதில் கழிப்பார்கள். இரவு நேரங்களை சுஜூதில் கழிப்பார்கள். அனாவசியமான வீணான மார்க்கத்தை முரணான விஷயங்களை கழிக்க மாட்டார்கள். ஹராமான விஷயங்களை கழிக்க மாட்டார்கள். பாவரமான விஷயங்களை இரவை கழிக்க மாட்டார்கள். அவர்கள் இரவை கழிப்பார்கள், சுஜூதில் கழிப்பார்கள், இரவு வணக்கத்தில் கழிப்பார்கள், கியாமுல் லைல் இரவு வணக்கத்தில் கழிப்பார்கள்.
வல்லதீன யகூலூன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராம். மேலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நரகத்துடைய அஸாபை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக. நரகத்துடைய அஸாபை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா. நிச்சயமா நரகத்துடைய அஸாபிக்குதே அது தொடர்ச்சியானது, அது நிரந்தரமானது, அதுக்கு முடிவு கிடையாது. அதனால் அந்த நரகத்துடைய அஸாபை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக என்று துஆ செய்வார். அது மாத்திரமல்ல, இன்னா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா. அல்லாஹ் அந்த நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நரகம் எப்படியான இடம் என்றால் அதுல தங்குற என்பது மிக பயங்கரமான ஒரு இடம், மிக மோசமான ஒரு இடம். மேலும் அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யஸ்ரிஃபு வலம் யக்துலு வலம் யக்துரு வகான பைன ذلك قوام. அந்த முஃமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? செலவழிப்பார்கள், அனாவசியமான செலவினங்களை செலவு செய்ய மாட்டார், இஸ்ராஃப் செய்ய மாட்டார், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் பணத்தை செலவழிப்பார், ஹராத்தில் செலவழிக்க மாட்டார்கள். மார்க்கத்து முரணான பயனற்ற அப்படியான விடயங்கள்ல பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், எல்லோரும் அல்ல, சில தனவந்தர்களை பார்க்கலாம், அவர்களுக்கு பணத்தை எங்க செலவழிக்கணும் என்றது தெரியாமல் அவர்கள் மார்க்கத்து முரணான விஷயங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். ஆடம்பரமான திருமணத்துடைய செலவினம், மார்க்கத்து முரணான விஷயங்களை செலவழிக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இது ஒரு முஃமினுடைய சிஃபாத் அல்ல, இது முஃமின்களுடைய தன்மை அல்ல. முஃமின்கள் எப்பையும் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், நல்ல வழியில் செலவழிப்பார்கள். வலம் யக்துரு வகான பைன ذلك قوام. அடுத்தது, செலவழிக்காமல் இறுக்கி பிடிக்கவும் மாட்டார், ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலைமையாக நடந்து கொள்வார்கள், செலவழிக்காமலும் இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், செலவழிக்காமலும் இருக்க மாட்டார்கள், நல்ல வரியில் வாரி வழங்குவார்கள், நடுநிலைமையில் இருப்பார்கள். இவர்கள் யாரு? முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எங்களிடத்துல நல்ல அக்லாக் பண்பாடுகள் வர வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கு. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவருடைய எல்லா விடயங்களும் அவருக்கு நலவாத்தான் இருக்கும், எல்லா விடயங்களும் நலவாத்தான் இருக்கும். வலைஸ ذلك لأحد إلا المؤمن. இது யாருக்கும் இது இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்காது, ஒரு முஃமினு மாத்திரம்தான். ஒரு முஃமினுடைய அனைத்து செயற்பாடுகளும் அவருக்கு நலவாத்தான் இருக்கும். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன் அஸாபத்து ஸர்ரா. அந்த முஃமினுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தி ஏற்பட்டால், ஒரு நிஅமத், அது உலக ரீதியா இருக்கலாம், ஆகிர ரீதியா இருக்கலாம், ஏதோ ஒரு அருள் பாக்கியம் கிடைச்சிட்டது என்றிருந்தால் ஃபஷக்கர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். உதாரணமாக இல்முடைய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்குது, மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குது, சாலிஹான அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்குது.
அல்லது உலகத்துடைய சொத்து செல்வங்கள் அவருக்கு கிடைச்சிருக்குது, அல்லது பிள்ளைகளுடைய பாக்கியம் கிடைச்சிருக்குது என்றிருந்தால் பஷக்கர அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார். அவருக்கு ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு நோய், ஏதாவது வறுமை, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சோதனை வந்தாலும் சபர பொறுமையாக இருப்பாரு. ஃபகான கைரல் லஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதுவும் அவருக்கு நலவாகத்தான் அமையும் என்று சொன்னார். அதனாலதான் ஒரு முஃமினுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அப்படி அந்த முஃமின்களுடைய தன்மை உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றல்வாயா, நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக.